டே சின்சானு, இன்னைக்கு வேலை விஷயமா நம்ம வெளியே கிளம்பும் போது நீ ஏதோ கேம் விளையாடிட்டு இருந்தல்ல ரோப்ளெக்ஸ்ல. என்ன கேம்டா விளையாடிட்டு இருந்த? அதுவா பிராங்க்லின், சூப்பரான ஒரு கேம் போட்டேன். அதுக்குள்ள நீ கரெக்டா கூப்பிட்ட. அதுதான் ஹைட் அண்ட் சீக் நம்ம விளையாடுவோம்ல, பிரெயின் ராட்டை வச்சு ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி ஒரு கேம் தான் விளையாண்டேன். சூப்பரா இருந்தது. ஹைட் அண்ட் சீக்கு பிரெயின் ராட்டை வச்சா எப்படி விளையாடுவ? எனக்கு தெளிவா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல பிராங்க்லின். ஆக்சுவலா நம்ம பிரெயின் ராட் மாதிரி நிறைய அங்க நடமாடிட்டு இருக்கோம். நம்மளும் அந்த ஒரு பிரெயின் ராட்டா மாதிரி போய் ஒளிஞ்சுக்கணும். எதிரில ஒரு ஆளுங்க இருக்காங்கல்ல, நம்மள ஷூட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அவங்களாம் மாறிடுவோம். செம்மையா இருந்தது. நான் ஒரு கேம் தான் விளையாண்டேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. இப்ப நம்ம வீட்டுக்கு போய் ஒரு 4-5 வாட்டி அந்த கேம் விளையாடலாம்ப்பா. செம்மையா இருக்குப்பா. அப்படியா சொல்ற சின்சானு? நான் வீட்டுக்கு போனோன்னா உனக்கு வச்சு தரேன், நீ விளையாடு. நான் அந்த விஷயத்த பார்க்க மட்டும் செய்யறேன், சரியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டும் டும் சகர், ஐயோ ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓடி 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 ஓடி. ஐயோ, கண்டுபிடிச்சிருப்பானோ? இல்லைங்க, கண்டுபிடிக்கலங்க. நம்ம மேல டவுட் வந்துருச்சுங்க. முட்டு சந்தில மாட்டிக்கிட்டாங்க வாசம்மா. ஐயோ, ஷூட்டர் இருக்காங்களே. ஐயோ ஓடி. இந்த இடத்துல ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா ஷூட்டரும் இங்க தாங்க இருக்காங்க. நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பிரெயின் ராட் ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற கேம் தான் விளையாட போறோம். பிரெயின் ராட்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த கேரக்டர்ஸ் தான் மாதிரி நீங்க ஒளிஞ்சுக்கணும், நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் கண்டுபிடிக்கிற டீமை சேர்ந்தவனா இருக்கேன். இருங்க, யார் யார் என்ன கெட்டப்ல இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதுல சிலது உண்மையா இருக்கலாம், சிலது நம்ம பிளேயர்ஸா இருக்கலாம். அதனால எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணுவோம். அது ஒருத்தன் பிளேயர்ஸை ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு அவன் இப்ப பிளேயரா மாறிடுவான் பாருங்க. இவன் பிளேயராமா என்ன? இவன் பிளேயர் தாங்க காட்டுச்சு. நம்ம பிளேயரை ஷூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாயிண்ட் குறையும். அதாவது அவங்களோட பவர் குறையும். அவங்க எல்லாம் பிளேயர்னு அர்த்தம். இந்த பாருங்க, பவர் குறையுதுன்னா அவன் பிளேயர்னு அர்த்தம். ஓகே ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம ஒளியிற மாதிரி வரும்ல, அப்போ உங்களுக்கு கேம் இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். இருங்க, இப்போ முதல்ல இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணுவோம். இன்னும் 3 ஐடர்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஐடர்ஸ் எப்படியா நம்ம கண்டுபிடிக்கணும். இவன் யாரு? அங்க ஓடிட்டு இருக்கான் ஒருத்தன். இருங்க. ஐயோ, நம்மள மாதிரியே பாருங்க 3 ஐடர்ஸ் இன்னும் அந்த கெட்டப்ல ஒளிஞ்சிருக்காங்க. நம்மள மாதிரி ஷூட்டர்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் ஒரு 3 ஐடர்ஸ் ஆட்டம் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும். யாரு கரெக்டா ஷூட் பண்ணு? கரெக்டா. சரி, இவன் இங்க தனியா நின்றுட்டு இருக்கான். இன்னும் ஒரே ஒரு ஐடர் தாங்க இருக்கான். அந்த ஒரு ஐடரை கண்டுபிடிச்சா இந்த கேம்ல சீக்கர்ஸ் ஜெயிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம யாரு ஒளிய போறோமா இல்ல என்ன பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சிடும். இந்த வாட்டி சீக்கர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்களா? அடுத்த ரவுண்டு இன்னும் 20 செகண்ட்ல ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. பாத்தீங்களா? இப்ப நம்ம ஒளிய போறோமா இல்ல கண்டுபிடிக்க போறோமான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிடும். பாருங்க, எல்லாமே இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்த ரவுண்டுக்கு மேப்பை செலக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன மேப்பை பார்க்கலாம். மொத்தம் 3 இடம் இருக்கு. கார்னிவல்னு ஒரு இடம் இருக்கு, ஓயோ கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. நம்ம கேஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் நிக்கிறாங்க, நம்மளும் கூட நிற்போம். ஓகே, 4 பேர் இப்ப நிக்கிறோம். நிறைய பேர் ஓட்டு போட்டதுனால அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன வரப்போகுது பார்க்கலாம். நம்ம ஐடரா சீக்கிரான்னு பார்க்கலாம். நம்ம ஐடர் நம்ம ஒளியதான் நண்பர்களே போறோம். இப்ப நான் யார் மாறினாலும் மாறிடலாம். அது பாருங்க, ஒரு கெட்டப்பா மாறிட்டேன்னா அந்த ஆரஞ்சு மண்டையை நான் மாறுறேன் பாருங்க. அந்த ஆரஞ்சு மண்டையை கிட்ட போனா அவனா மாறலாம். அது பாருங்க, இப்ப ஆரஞ்சு மண்டையை நான் மாறிட்டேன்னா டும் டும் சகர் கூட இருப்பாங்க. ஐயோ, ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு தரணும், எவங்கிட்டே மாட்டக்கூடாது. கண்ட மணிக்கு ஷூட் பண்ணுவாங்க. டும் டும் சகுர அதை பாருங்க, அங்க இருக்கான் பாருங்க டும் டும் சகுர். அவனா கூட மாறலாம். இப்ப நான் ஆரஞ்சு மண்டேனா இருக்கேன். பாத்தீங்களா எப்படி இருக்கேன்ட்டு? காமெடியா இருக்குல்ல? இருங்க, டும் டும் சகுருக்கு பக்கத்துல போய் டும் டும் சகுரா மாறிடுறேன். ஐயோ, மரத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேங்க. அதோ போலாம் பாருங்க டும் டும் சகுர். எங்க டக்குன்னு போயிட்டாங்க அந்த டும் டும் சகுரு. அதை போயிட்டு இருக்காங்க. எங்கடா நில்றா? ஐயோ, எனக்கு பக்கத்துல ஒரு ஷூட்டர் போறாங்க. நல்ல வேலை, அந்த ஷூட்டர் கிட்ட நான் மாட்டல, தப்பிச்சிட்டனே. இங்க பாருங்க, அங்க வாட்டர் மெலன் மண்டியம் ஒருத்தர் இருக்கான். நான் வாட்டர் மெலன்ல ஒரு ஜிராஃபி மாட்டின மாதிரி இருக்குங்க. பரவாயில்ல, இந்த யானையா மாறிடலாமா? இப்ப நான் யானையா மாறிட்டேன் நண்பர்களே. பாத்தீங்களா? டும் டும் சகுரா மாறலான்னு பார்த்தா அவன் மட்டும் என்கிட்ட மாட்டவே மாட்டான். எங்க போயிட்டு போறான்? மாட்டுவான் நம்ம கிட்ட. அங்க ஷூட்டர்ஸ் எங்க 3 பேர் தாங்க இன்னும் மாட்டாம இருக்கும். மத்த எல்லாரையும் அவனுங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஐடர் நல்லபடியா ஒளிஞ்சிட்டு இருக்கேன். பாப்போம் என்ன அவனுங்க கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்ட்டு. எங்க அந்த ஷூட்டர்? ஏதோ அங்க ஒரு ஷூட்டர் இருக்காங்க. அங்கதாங்க இருக்காங்க, வளைச்சு ஷூட் பண்றாங்க. எங்க இப்ப டும் டும் சகுரா மாறிடலாம். இந்த மாறிட்டாங்க டும் டும் சகுரா. டும் டும் சகுர் எங்க போறானா அங்கேயே நம்மையும் போலாம். டும் டும் சகுர், ஐயோ ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓடி 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 ஓடி. ஐயோ, கண்டுபிடிச்சிருப்பானோ? இல்லங்க, கண்டுபிடிக்கலங்க. நம்ம மேல டவுட் வந்துருச்சுங்க. முட்டு சந்தில மாட்டிக்கிட்டாங்க வசம்மா. ஐயோ, ஷூட்டர் இருக்காங்களே. ஐயோ ஓடி. இந்த இடத்த ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா ஷூட்டரும் இங்க தாங்க இருக்காங்க. எப்பா, இன்னும் 46 செகண்ட் என் டீமை சேர்ந்தவங்க சமாளிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஐயோ, எப்படியா ஜெயிச்சிடலாம். நம்ம எப்படியா ஐயோ ஷூட் பண்ணா நம்ம பாயிண்ட காமிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, 36 செகண்ட் நான் மட்டும் சமாளிச்சிட்டேன். நான் தாங்க என் டீமை ஜெயிக்க வைக்க போறேன். 36 செகண்ட் நான் சமாளிக்கணும். எப்படியா சமாளிச்சிடலா சின்சானே. நம்ம டீமை நீ தாண்டா ஜெயிக்க வைக்கணும். 26 செகண்ட் சமாளிச்சா போதுங்க. பரவாயில்ல, என்ன கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. நம்ம அப்படியே சைலண்டா போவோம். 22 செகண்ட் ஏமாத்தி. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ ஷூட் பண்றாங்க. இன்னும் 15 செகண்ட் சமாளிக்கணும். 15 செகண்ட் சமாளிச்சா போதும். ஐயோ,
ச்சே, கொஞ்ச நேரம் சமாளிச்சா நான் ஜெயிச்சிருப்பாங்க. ச்சே, சீக்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்கங்க, சீக்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்கங்க. இப்போ உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பாத்தீங்களா, இந்த வாட்டி நம்ம ஐடல்ஸ் தான் வருமா இல்ல சீக்கிரஸ் தான் வருமா பார்க்கலாம். இந்த கேம் வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம பிரெயின் டாட் கேரக்டரா யாரானாலும் மாறிக்கலாம், சூப்பரா இருக்கும். சரி இருங்க, அடுத்த கேம் இன்னும் 16 செகண்ட்ல ஆரம்பிக்க போகுது. போன வாட்டி விளையாண்ட இடத்துக்கு போகாம இந்த வாட்டி வேற ஒரு இடத்துல விளையாடலாம். ஃபார்ம்னு ஒரு இடம் இருக்கு, பீஸா இன் வாட்டர்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு போலாமா? இந்த இடத்துக்கு போலாம். இப்போதைக்கு 3 ஓட்டி இதுக்கு தாங்க கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல தான் கேம் விளையாட போறோம். எஸ், இந்த இடத்துல தான் விளையாட போறோம். ஓகே, வந்துட்டுமா? இன்னும் இந்த இடம் எப்படி இருக்கு? ஐயோ, இந்த இடத்துல யாருமே இல்லையேங்க. அங்க இருக்குங்க கேரக்டர்ஸுங்களா, இது பாருங்க அங்க நடமாடிட்டு இருக்குங்க பாருங்க கேரக்டர்ஸ். நம்ம ஐடருங்க ஒளிய தாங்க போறோம். இப்ப யானையா ஒளிஞ்சிருக்கேன். இப்ப இந்த ஆரஞ்சு மாட்டேனா மாறலாமா? யார் பக்கத்துல போறாங்களோ அவங்களா மாறிடலாம் நம்ம. இருங்க முதல்ல யானையா இருக்கக்கூடாதுங்க, பெருசா இருக்கும், மாட்டிப்போம். ஐயோ, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள இன்னும் இப்பதான் கேம் ஆரம்பிச்சு அதுக்குள்ள நீங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யானையா இருந்தா கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. நான் வேற ஒரு கேரக்டரா மாறிட்டேன். ஐயோ, அதை விட கஷ்டமான இதா மாறிட்டேங்க. ஐயோ, யானையே இருக்கு பரவாயில்லையே. இப்ப வந்து ஒரு பெரிய கேமரா மாறிட்டேங்க. சரி, சின்னதா அந்த அந்த காஃபி டப்பா மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க, கஃபே கடையில எல்லாம் இருக்கும். ஐயோ, அது மாறலன்னா மாற முடியலையே. இருங்க அதுக்கு பக்கத்துல போய் அப்படியே. ஐயோ, அவன் எங்க நம்மள பக்கத்துல போனாலே ஓடி ஓடி போயிடுறாங்க. நம்மளால மாறவே முடியலங்க. இருங்க மாறிட்டேங்க. எப்பா, இந்த காஃபி டப்பாவா மாறிட்டேங்க. ஐயோ, என்ன ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் பவர் பயங்கரமா குறையுது. ஐயோ, அவனுங்க சாதாரணமா தான் ஷூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. போன வாட்டி பயங்கரமா ஆட்டம் காமிச்சேன், இந்த வாட்டி சீக்கிரமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் ஷூட்டரா மாறிடுவேன் பாருங்களேன். இப்ப நான் என் டீமுக்காக விளையாடணும். இது பாருங்க, என் டீமுக்காக இல்ல, ஆப்போசிட் டீமுக்காக விளையாடணும். சரி, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ண வேண்டியதான். இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். யாரு? அது வந்து பிரைன் டாட் தான். என்ன கேம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாட்டி சீக்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஐடல்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப சின்ன இடங்க, அதனாலதான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரிய இடமா இருந்தாதான் நம்ம தப்பிச்சு ஓட முடியும். அவ்வளோண்டு இடம்ல ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி வேற ஒரு இடத்துல போய் விளையாடி பார்ப்போமா? இருங்க, விளையாடாத இடத்துல போய் விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரிசன் ஒன்று இருக்கு, ஓஏ கேஸ் ஸ்டேஷன் விளையாடிட்டோம், ஃபார்மும் விளையாடிட்டோம். இதுக்கு போலாங்க, பிரிசனுக்கு போலாம். பிரிசன் தான் விளையாடல. எப்பா, எல்லாருமே நம்மள மாதிரி யோசிச்சு பிரிசனுக்கே வந்துட்டாங்க. எஸ், பிரிசனுக்கு வந்துட்டாங்க. எப்பா, இந்த இடம் கூட கேமோட ஸ்டார்டிங் நம்ம விளையாண்டோம்ல. ஆனா இந்த இடம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நம்ம ஐடரா சீக்கிரம் பார்ப்போம். நம்ம ஐடர் தாங்க. ஐயோ, ஐடரா மாறணுமே ஏதாவது டக்குன்னு. இப்ப கேமரா மாறி இருக்காங்க. கேமரா மாறி இருக்கேன். இப்போ வந்து அந்த இதா மாறி இருக்காங்க, ஏதோ கொட்டாங்குச்சியில மாட்டின இது மாதிரி இருக்கேன். இப்போ ஆரஞ்சா மாறிட்டேன். எனக்கு இவன் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் கிட்ட இருந்து தான் நான் ரொம்ப நேரம் தப்பிச்சேன். அதனால இந்த கேரக்டரா தான் நான் இருக்க போறேன். ஷூட்டர்ஸ் வந்துட்டாங்க, ஆல்ரெடி ஷூட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஐயோ, எங்க போனாலும் வருவாங்களே. ஓகே, நம்ம இந்த கேரக்டர்ஸ் மாதிரியே நடமாடிட்டு இருப்போம். அப்பதான் அவங்களுக்கு டவுட் வராது நண்பர்களே. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டவுட் வந்துடும். நம்ம இந்த கேரக்டர்ஸ் மாதிரியே நடமாடிட்டு இருப்போம். நம்மள கேரக்டர்ஸ் நினைச்சுப்பாங்க. பாருங்க, ஐயோ, இங்க ஷூட் பண்ணிக்கிட்டே வரானே. அப்பா, ஒரு வேற கேரக்டரா மாறிட்டேன். அவனுங்க ஷூட் பண்ண. ஐயோ, புல்லட் பட்டுச்சுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கல. ஐயோ, திரும்பி கண்டுபிடிச்சான். நானே முட்டு சந்தில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கானே. அவள்தாங்க கதையை முடிச்சிருவாங்க. இப்ப என்னோட கதையை முடிச்சிருவாங்க அவன். ஐயோ, மாறிடலாம் நினைச்சேன், அதுக்குள்ள கதையை முடிச்சிட்டானே. சரி நண்பர்களே, இப்ப நம்ம அவங்களுக்காக ஷூட் பண்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இருங்க, நம்ம ஷூட்டரா மாறிடலாம். ஓகே, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணு, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணு. யாருக்கு பாயிண்ட் குறையுதோ அவங்களாம் பிளேயர். அவங்களெல்லாம் பிளேயர்னு குறி வச்சு காலி பண்ணணும். 3 ஐடல்ஸ் இன்னும் ஒளிஞ்சிருக்காங்க நண்பர்களே. இருங்க, ஒருத்தனுக்கு அந்த இவன் டுங்டும் சகுர் மனுஷன் டுங்டும் சகுர். ஐயோ, என்ன டுங்டும் சகுர் டக்குன்னு கேரக்டரா மாறி போயிட்டானா? டுங்டும் சகுர், அதான் இவன் தாங்க மனுஷங்க. இந்த டுங்டும் சகுர் கண்டிப்பா மனுஷன். ஷூட் பண்ணுங்கடா டுங்டும் சகுரை. இன்னும் ஒரே ஒரு ஐடர் தாங்க ஒளிஞ்சிருக்கான். ஒரே ஒரு ஐடர் எங்க இருக்கான்? ஒரே ஒரு ஐடரை கண்டுபிடிச்சிட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க. எங்க என்ன பிரைன் ராட்டே காணோம். பிரைன் ராட் வரதே நின்றுச்சு. அப்ப அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. இருங்க, மாடியில போய் பார்ப்போம். அந்த பாருங்க, இவங்களே உசாரா மாடியில செக் பண்றாங்க பாருங்க. அவன் மாடியில போய் ஒளிஞ்சிருக்கான். இருங்க, மாடியில செக் பண்ணி அவனுங்களை கண்டுபிடிப்போம். பிரைன் ராட்டை இல்ல, இந்த ரூம்ல இல்ல, இந்த ரூம்ல இல்ல, வேற பக்கத்து ரூம்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே நண்பர்களே, இந்த கேம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம மீட் பண்ணுவோம் நண்பர்களே. இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.